அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரப்பமன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலாண்டுக்கு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா வந்து ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு ஜாப்க்காக விசா கிடைச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்து போலாண்ட்ல இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரிசீவ் பண்ண வீடியோவை தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த 2025ல விசா ரேஷியோ எப்படி இருக்கு? போலண்டுக்கு அன்ஸ்கில்டுக்கு வரவங்களுடைய விசா ரேஷியோ எப்படி இருக்கு? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ குறிப்பா இந்த 7 நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க இல்லையா போலண்டுக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்தாங்க? அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ அத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸா வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்கா சமீபத்துல ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு லிங்க் அனுப்பி இதுல வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோல வந்து இந்த மாதிரி போலண்டுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு விசா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ விசாவே இனிமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து நம்ம இந்த 7 பேர் யார் மூலியமா வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்றது புரியும். புதுசா இப்ப நீங்க போலண்டுக்கு ட்ரை பண்றீங்க, யூரோப்புக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்ற நண்பர்களுக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விதத்துல இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்க வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம முழுசா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு சில நபர்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது? விசா கிடைக்குதா? கிடைக்கலையா? ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படின்ற சூழ்நிலையில நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து இப்ப நம்மளால போய் டைரக்டா ரிசீவ் பண்ண முடியல. ஏன்னா இப்ப நம்ம வந்து வெளியூர்ல இருக்கோம். ஸோ இப்ப நான் ஸ்பெயின்ல இருக்கிறதுனால நான் போய் டைரக்டா வந்து அவங்கள ரிசீவ் பண்ண முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜென்சி நண்பர் அவரே போயிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ இத பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவேர்னஸ் இல்ல. ஸோ நிறைய பேர் வந்து ஃபேக்கான நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க வந்து பேசுங்க. இத பத்தி நீங்க கன்டென்ட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி. ஸோ அந்த ஏஜென்சிக்கும், அந்த ஏஜென்சி நண்பர் வந்து நமக்கு வீடியோ அனுப்புன நண்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் தான் வந்து நமக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து குடுத்திருக்காரு இந்த கன்டென்ட்ட பத்தி பேசுறதுக்கு. ஸோ வாங்க முதல்ல நம்ம அந்த வீடியோவ பார்த்துருவோம். ஸோ எத்தன பேர் வந்திருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க லைவா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயிலா தெளிவா நம்ம பேசுவோம். Hi, I'm Sridharan. I'm 24 years old. I am coming from India to Poland, and now I am living in Poland. This is 1 year visa, and this most experience to Poland visa. This is my first time. Everybody try to. ஹாய், நான் ஆலன். நான் நாகர்கோயிலேருந்து வரேன். நாகர்கோயில் இந்தியாவிலேருந்து வரேன். ரைட் நோ நான் இருக்கிறது வந்து போலண்டில் இருக்கிறேன். நான் வந்து அப்ராட் போகணுங்கிறது என்னுடைய ஒரு ட்ரீம் சைல்ட்ஹுட்லேருந்தே. ஸோ நான் வந்து நிறைய ஏஜென்சிஸ் அண்ட் நானே டேரக்ட்லி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மீன் வாயில் எனக்கு வந்து ஒரு வெப்சைட்டு, ஸோ அவங்க எனக்கு வந்து போலண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. போலண்ட் வாஸ் ஈஸி ஃபார் ப்ராசஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக என்ன சஜஸ்ட் பண்ணாங்க. ப்ராசஸ் வந்து இட்டுக்குமே ஒரு 1 இயர் ஆச்சு. எல்லாம் இந்த விசா ப்ராசஸ், ட்ரா சிஸ்டம் எல்லாம் 1 இயர் ஆச்சு. அண்ட் ஃபைனலி இது கிடச்சிருச்சு. தேங்க்யூ. എൻ്റെ പേര് അനിൽകുമാർ. ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് വന്നിരിക്കുന്നത് കൊല്ലം ജില്ലയിലുള്ളതാണ്. ഇന്ന് പോളണ്ടിലേക്ക് ഞാൻ പാക്കിംഗ് വർക്കിലേക്ക് വന്നിരിക്കുന്നത്. BSFിൽ എനിക്ക് ലക്കി ഡ്രോയിലൂടെ ഡേറ്റ് കിടച്ചാச்சு. അതിലപ്പുറം ഞാൻ പോളണ്ടിലേക്ക് വന്നിരിക്കുന്നത്. என்ன நம்மளே வீடியோ பாத்தீங்களா? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியால இருந்து வந்திருக்குங்க. இப்ப கரண்டா சுச்சுவேஷன்ல இப்ப நான் பேசுறது வந்து இப்ப ஏப்ரல் மாசத்துல பேசுறேங்க. ஸோ இப்ப 6ஆம் தேதி 7ஆம் தேதி வந்தவங்க. ஸோ 2025ல ஏப்ரல் மாசத்துல கரண்டா வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் விசா கிடைச்சி வந்தவங்க. ஸோ அன்ஸ்கில்டுக்காக விசா கிடைச்சி வந்தவங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த விசா வந்து பேன் பண்ணிட்டாங்களா? இந்தியன்ஸ் வந்து இனிமே பேனிங்கா? விசாவே கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்ட நண்பர்களுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆதாரம். ஸோ வந்து அது வந்து ஃபேக் நியூஸ். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க. நம்ம வீடியோலயே நம்ம சேனல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாலும் நீங்க எதையுமே வந்து நம்பக்கூடாது. நீங்க வந்து டபுள் செக் பண்ணணும். ஸோ வந்து இப்ப இந்தியன்ஸ் வந்து எப்படி வந்து விசா வந்து பேன் பண்ணுவாங்க சொல்லுங்க? ஏன் பேன் பண்றாங்க? முதல்ல எதுக்காக பேன் பண்ணணும்? நம்ம என்ன தீவிரவாதியா? நம்ம சொல்லுங்க. நம்ம என்ன இல்ல அவ்வளவு ஒரு சாதாரண கண்ட்ரியா? நம்ம வந்து உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இந்தியன். நம்ம வந்து நம்ம பாஸ்போர்ட்னு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு வேர்ல்டு வைட்ல. ஸோ நம்மளுக்கு வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து
தவறா வந்து யாரும் ப்ரொமோட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, நான் அது தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து விசா வந்து பேன் பண்ணுவாங்க? இந்தியன்ஸ்க்கு வந்து யாருமே விசாலாம் பேன் பண்ணது கிடையாது. அதுவும் யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ வேணா கம்மியா இருக்கும். ஸோ அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறதுல இஷ்யூவா இருக்கும். பிளஸ் இல்லைனாக்கா விசா கிடைக்கிறதுல வந்து இஷ்யூவா இருக்கும். இந்த டூரிஸ்ட் விசா ஆகட்டும், ஒர்க்கிங் விசா ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ரேஷியோ வேணா கம்மியா இருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் காமனா நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து விசா ரிஜெக்ஷன். இது வந்து இந்த விசா ப்ராசஸ் வந்து விசா ரிஜெக்ஷன் அப்புறம் அப்பாயின்ட்மெண்ட்ல இஷ்யூ வருது. இது வந்து காமனான ஒரு இஷ்யூ. பட் ஆனா வந்து விசா ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது சரியான வார்த்தை இல்ல. ஸோ அதனால அப்படி யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதனால இந்தியன்ஸ்க்குலாம் வந்து யாரும் போலண்ட்லலாம் விசாவெல்லாம் பேன்லாம் பண்ண கிடையாது. ஸோ இப்பதான் வந்து பாருங்க ஏப்ரல் மாசம் இவ்வளவு பேர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, கேரளால இருந்து வந்திருக்காங்க. ஸோ 7 பேர் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல நிறைய பேர் வந்து வீடியோ நம்ம எடுக்க முடியல. ஸோ அதனால வந்து இப்போ 3 பேர் மட்டும் அவங்க வீடியோ எடுத்து அனுப்புறதை மட்டும் நம்ம இப்போ காட்டியிருக்கோம். ஸோ மற்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து அவங்கவுங்க போயிட்டு இப்போ வேலையில ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு ஃபேக்கான நியூஸ் வந்து யாரும் நம்பாதீங்க. நீங்க வந்து ரிசர்ச் டபுள் செக் பண்ணுங்க. வெப்சைட்ல அஃபிஷியல் நியூஸ் கொஞ்சம் படிங்க. எம்பசின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய நியூஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் தெரியும். யாரோ ஒருத்தர் ரேண்டமா சொல்ற நியூஸ்லாம் நம்பாதீங்க. நானே வந்து வீடியோல சொன்னா கூட நீங்க நம்பக்கூடாது. நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து டபுள் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி அது வந்து ஒரிஜினலா ஃபேக்கா அது அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இறங்கணும். ஸோ அதனால வந்து இந்தியன்ஸ்க்கு போலண்ட்ல விசாலாம் பேண்டிங் கிடையாது. திருமணங்களை இப்ப இவங்க இந்த 3 பேர் வந்திருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம வீடியோல பார்த்தோம் இல்லையா? இவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வழக்கம் போல நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி தான் பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஏஜென்சி மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வராங்க, வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்களும் சரி, வந் வந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மூலியமா தான் வராங்க. பட் ஆனா வந்து ஒரு நல்ல கரெக்டான ஒரு ஏஜென்சி வந்து ஃபைண்ட் பண்றது தான் எங்க எல்லாருக்குமான ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய ஓன் ரிஸ்க் உங்களுடைய கையில தான் இருக்கு. அது வந்து நல்ல ஏஜென்சியா உங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே வந்து இந்த ஏஜென்சி பேர் சொல்லி வந்து இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க இப்ப அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஏதோ கொலாபரேஷன் இருக்கிற மாதிரியும் ஸோ அப்புறம் அங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது விசா ப்ராசஸ்ல இல்ல ஒர்க் பர்மிட்ல. ஸோ இந்த ப்ராசஸ் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை வரலாம், அப்பாயின்மெண்ட்லயோ அல்லது விசா கிடைக்காம போல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வருது அப்படின்னாக்கா அது கடைசியில் வந்து என்ன வந்து பிளைம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம எந்த ஏஜென்சியும் வந்து நம்ம பெருசா வந்து ரெக்கமெண்ட் பண்றதும் இல்லை. ஏன்னா நம்மள வந்து கேடைய மாதிரி கடைசியில் வந்து என்ன வந்து குத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸியா வந்து ஒருத்தர் பிளைம் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த காலத்துல. அது நம்மள வந்து ஈஸியா வந்து தப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை ஏத்துக்கூடிய நிலைமையில நான் இல்லை, அது ஏத்துக்கூடிய அவசியமும் எனக்கு இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து அதனால தான் வந்து பெரும்பாலும் நான் வந்து ஏஜென்சி யாருமே வந்து ஓப்பனா வந்து யூடியூப்ல எந்த சேனல்லையுமே நான் வந்து இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஏஜென்சியோட பேரும் சொன்னதில்ல. பட் ஆனா வந்து நல்ல ஏஜென்சிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நல்ல ஏஜென்சி மூலியமா தான் வந்திருக்காங்க. ஏன்னா அன்ஸ்கில்டு ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டா வந்து நீங்க ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல், இதுதான் என்னோட ஸ்கில், எனக்கு வந்து ஜாப் கொடு அப்படின்னு சொல்லி ஒர்க் பர்மிட் கொடுன்னு சொல்லி பெரும்பாலும் வாங்க முடியாது. ஏன்னா அன்ஸ்கில்டு அப்படின்றது உங்களுக்கு அதுலயே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிடுது. உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஒரு ஸ்கில் கிடையாது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐடியோ அல்லது வந்து ஒரு டாக்டரோ, இன்ஜினியரோ இல்ல ஏதோ ஒரு துறையில நீங்க வந்து சிறந்து விளங்குறீங்க. அந்த துறையில வேகன்சி இருக்கு அப்படின்னாக்க அது நீங்களே வந்து இமெயில் போட்டு மெயில் மூலியமா ஹெச்ஆர் கிட்ட பேசி டைரக்டா நீங்க கம்பெனி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி நீங்க விசா ப்ராசஸ் பண்ணி வந்துடலாம். பட் அன்ஸ்கில்டு அப்படின்ற போது ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஃபேக்டரி, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, ஒரு மீட் ஃபேக்டரி இருக்கு, ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு அப்படின்னாக்க ஒரு எம்ப்ளாயி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஹெச்ஆரோ அந்த கம்பெனி ஒரு ஓனரோ வந்து உங்களுக்கு தனியா வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணி உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் பண்ணி உங்களை அவங்க இங்க வேலைக்கு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் எந்த கம்பெனிக்குமே வந்து பெருசா இருக்காது. இதுதான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் வந்து என்னன்னாக்க ரெக்யர்மெண்ட் ஏஜென்சி கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஒரு 30 பேர் வேணும், ஒரு 40 பேர் வேணும், எனக்கு இந்த மாசத்துல இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு, இந்த ஜாபுக்கு இவ்வளவு பேர் எனக்கு தேவைப்படுது, ஸோ நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த வேகன்சியை எடுத்து வச்சுட்டு ஸோ வந்து ஒர்க் பர்மிட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம மாதிரி அன்ஸ்கில்டு வேலைக்கு வரவங்க ட்ரை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் இந்த மாதிரி போட்டோஸ் அப்புறம் சிவி இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஓகே ஓரளவுக்கு ஜெனுவனா இருக்காங்க அப்படின்னாக்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து டீல் பண்ணி நீங்க வந்து அவங்க ஒர்க் பர்மிட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க விசா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு விசா சக்ஸஸ்ஃபுல்லா கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வேலை ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து தான் ஜென்ரலான ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து கம்பெனிக்கே போயிட்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்க அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாமே வந்து ஏஜென்சி வழியா தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஏஜென்சியை ஃபைண்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும்.
ஸோ மத்தபடி இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜெனரல் விசா ப்ராசஸ் எப்படி அப்படின்னாக்கா, அஃப்கோர்ஸ் ஒரு ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்க. அந்த ஏஜென்சி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒர்க் பெர்மிட்ட வந்து வாங்கி குடுத்துருக்காங்க ஒரு கம்பெனில இருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடைசி வரைக்கும் கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி என்ன ஏது அப்படின்றது. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல நம்ம அத பத்தி பேசியிருக்கோம். ஸோ கைடன்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஒர்க் பெர்மிட் வாங்கி குடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டெப் வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறது தான். விசா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறது. ஸோ அந்த அப்பாயின்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் எம்பசி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இமெயில் மூலியமா வந்து உங்களுக்கு லக்கி டிரா மூலியமா குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லக்கி டிரா மூலியமா வந்து அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சு தான் வந்து உங்க விசா ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லக்கி டிரா மூலியமா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டா கேட்கறாங்க. ஸோ அது கிடைக்கும். பட் வந்து டைம் எடுக்கும். அது வந்து சொல்லவே முடியாது. 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த மாரி வந்து டைம் எடுத்து தான் வந்து அவங்க லக்கி டிரா மூலியமா தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சப்மிஷன் பண்ணி அவங்க வந்து இப்ப விசா கிடைச்சு வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பெர்மிட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்றது. இதெல்லாம் நீங்க உங்களுடைய பர்சனல் டேட்டாவும் ப்ரிப்பேர் பண்ணணும். கம்பெனி சைடு இருக்கக்கூடிய டேட்டாவும் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். எம்பசில வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வெயிட் பண்ணணும் அப்பாயின்ட்மென்ட்க்காக. ஸோ அவங்க வந்து வீக்லி வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க லக்கி டிரா மூலியமா. ஸோ அந்த லக்கி டிரா மூலியமா தான் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். ஸோ மேபி லேட்டர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க விஎஃப்எஸ்க்குள்ள மறுபடியும் வந்து கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ மேபி வந்து உங்களுக்கு விஎஃப்எஸ்ல வந்து நீங்க அப்பாயின்ட்மென்ட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில சமயங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். கிடைக்காது. லாகின் பண்ண முடியாது. உள்ள போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏஜென்சி புடிச்சு அவங்க மூலியமா தான் வந்து நீங்க வெளியில தான் வந்து காசு குடுக்குற மாரி காசு குடுத்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அது வந்து வேற சப்ஜெக்ட் விஎஃப்எஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லக்கி டிரா தான். ஸோ இந்த இப்போ வந்தவங்க வந்து லக்கி டிரா மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாயின்ட்மென்ட் எடுத்து விசா வாங்கி வந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் நீங்க பிசிக்கலா நீங்க வந்து சப்மிட் பண்ண போறீங்க எம்பசில. ஸோ நீங்க எம்பசில நீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செக் லிஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிராதுல்ல. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்றதுல இருந்து, அந்த செக் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து இப்ப ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சும் வந்து, அட இதெல்லாம் யாரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. நமக்கு வந்து டயர்ட் நம்ம காசு குடுத்தாங்க நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்களா? அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜென்சி மூலியமா தான் அவங்க தான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு எம்பசில போயிட்டு சப்மிஷன் பண்ண போறீங்க. பட் யூரோப்ப பொறுத்தவரைக்கும் அப்ளிகேண்ட் தான் வந்து டைரக்ட்டா போய் தான் சப்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க போயிட்டு பண்ணி, அவங்க தான் வந்து அப்ளிகேஷன வந்து குடுப்பாங்க. டைரக்ட்டா வந்து எம்பசில போய் குடுத்துட்டு வந்து ஸ்டாம்ப் அதாவது ஃபீஸ் கட்டிட்டு, அந்த விசாக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 டேஸ்க்குள்ள ஒரு 15 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஈதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் ஸோ வந்து எம்பசி தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய நண்பர்கள் வந்து இந்த விசா ப்ராசஸ் தெரியாத இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா, ஏஜென்சி தான் வந்து விசா வந்து குடுக்குது. நம்ம காசு குடுத்தா ஏஜென்சி வந்து விசா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அப்படி நம்பி நெறைய பேர் வந்து நெறைய பணம் குடுத்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நல்லா புரிஞ்சுங்க. யூரோப்ப பொறுத்தவரைக்கும், போலண்ட பொறுத்தவரைக்கும் விசா வந்து எந்த ஏஜென்சியுமே குடுக்காது. வி வி ஏஜென்சி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, ஒர்க் பெர்மிட் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்க்கு தேவையான ப்ராசஸ்க்கான கைடன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணி குடுப்பாங்களே தவிர, யாரும் வந்து உங்களுக்கு விசாலாம் அச்சடிச்சு குடுத்துற மாட்டாங்க ஸ்டாம்ப் வச்சு. விசான்றது எம்பசி தான் வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் கிளியரா இருங்க. சரி பிரதர். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா, ஒன்லி ஏஜென்சி வழியா தான் வர முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி ஒரு சொல்லல. முழுக்க முழுக்க அப்படி கிடையாது. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு யாராவது இங்க வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க மூலியமா மேபி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் கிட்டயோ, ஒரு கம்பெனிலயோ வந்து ஸோ அந்த வேலைக்கான ஒர்க் பெர்மிட்ட வந்து வாங்கி குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 மாசம் ஆகும். ஸோ யாரும் உடனே வாங்கிட மாட்டாங்க. அப்படியே வாங்கி குடுத்தாலும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் வந்து தெரியாதுல்ல. ஸ்டக் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ அப்ப அந்த ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பல்சரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கும். ஒண்ணு நீங்களா வந்து ரிசர்ச் பண்ணணும். வெப்சைட்ல வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருந்து நான் வந்து ஓனா பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்க ஸோ நெறைய இந்த மாரி YouTubeல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்களா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்க கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அது வந்து ப்ராபபிலி எங்க போய் நிக்கும் அப்படின்னா கடைசியில ஏஜென்சி தான். ஸோ அதனால ஒரு ஏஜென்சில வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கைட் பண்ணி ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து வெரிஃபை பண்றதுல இருந்து ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் போலண்டுக்கு யூரோப்புக்கு வர்றவங்க அந்த அன்ஸ்கில்டுக்கு குறிப்பா வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏஜென்சி வழி தான் வராங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னாக்க ஒரு நாலேஜ் இந்த விசா நாலேஜ் ஸோ அவங்களால வந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆளுடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அது வந்து கடைசியில் ஏஜென்சி தான். ஸோ அதனால
உங்க கையில இருக்கு நல்ல ஒரு ஏஜென்சி வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு, ஸோ அவங்க சொல்றபடி நீங்க வந்து கேட்டு அந்த கைடன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஏஜென்சியோட போங்க. மத்தபடி வந்து நெறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து €2500 சம்பளம், €3000 சம்பளம், €2000 சம்பளம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுட் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, அப்புறம் தங்குற இடம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஸோ நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் வச்சு நாங்க வரவேற்கிறோம். ஸோ நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு எல்லாமே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற மாரி ஆன இது. அப்புறம் வந்து விசா கண்டிப்பா நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அப்படின்ற மாரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் நம்பாதீங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இது முடியாதுன்னு கிடையாது. முடியும். பட் ஆனா வந்து அது ப்ரொசீஜர் படி பண்ணா தான் வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா நடக்கும். ஸோ அதனால இத வந்து கண்டிப்பா வந்து நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கணும். சரி மக்களே. ஸோ கடைசியா வந்து இப்ப நம்ம இவங்க எப்படி வந்தாங்க? யார் மூலியமா வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா வந்து இவங்க வந்ததும் வந்து ஒரு ஏஜென்சி மூலியமா தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியால தமிழ்நாட்டிலேயும் வந்து பிரான்ச் வச்சிருக்காங்க. இங்க போலண்ட்லயும் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் பேசுறாங்க. தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ் ஆட்கள் இந்த கேரளா இந்த மாதிரியான சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் வாங்கி குடுத்து, அப்புறம் வந்து கைட் பண்ணி, ஸோ விசா ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்ப நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ற சொல்லி கேட்டாங்க. ஸோ பட் ஆனா வந்து நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாக்க நமக்குன்னு ஒரு பாலிசிஸ் இருக்கு சேனலுக்கு. ஸோ நம்ம வந்து பேரை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுல வரக்கூடிய சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து என்ன வந்து குத்தம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸியா வந்து நம்ம வந்து பிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் கூடிய வரக்கூடிய ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாக்க நம்மள வந்து பிரச்சனைகளை வந்து மாட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து நான் வந்து அது வந்து ரிவ்யூ பண்ணதில்லை இது வரைக்கும். நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால சாரின்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அந்த ரிக்ரூட்டர் மூலியமா அந்த அதாவது ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நான் அந்த கன்சல்ட்டியோடைய அந்த ஏஜென்சியோட பேர் சொல்ல விரும்பல. பட் வந்து அவங்க வந்து அவங்க மூலியமா தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால ஏன் பேர் சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்பீங்க, அவங்களும் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்கேன். சரி மக்களே, எது எப்படியோ இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும். நெறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஸோ விசா பேன் ஆயிடுச்சா இந்தியன்ஸ்க்கு அப்படின்றது கண்டிப்பா இதுல வந்து போட்டு உடைச்சிருக்கோம். ஸோ விசாலாம் யாருக்கும் வந்து பேன் கிடையாது. இந்தியன்ஸ்லாம் வந்து யாரும் வந்து ஸ்டாப் பண்ணலாம் வைக்கல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் காட்டியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ப்ராசஸ் வந்து லக்கி டிரா ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னாக்க, ஸோ அது வந்து நீங்க கம்பல்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணணும். ஸோ வந்து லக்கி டிரா மூலியமா தான் கிடைச்சு தான் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து விசா வாங்கி வந்திருக்காங்க. ஸோ விசா வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எது வேணா வரலாம். பட் ஆனா வந்து அது வந்து விடாமுயற்சியில இருக்கு. ஸோ அது வந்து கன்டினியூவா வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ரோச் பண்ற விதத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க விசா வந்து ரிஜெக்ஷன் ஆகும், பாசிட்டிவாவும் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம கையில கிடையாது. அது வந்து டிபெண்ட் ஆன் எம்பசி. பட் வந்து மொத்தமாவே வந்து ரிஜெக்ஷனா அப்படின்னாக்க அதுவும் கிடையாது. பாருங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆளுங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃபாவும் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க, ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில வந்து இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து யாரும் பேனிக் ஆகாம பயப்படாம அவங்களுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து மத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும். ஸோ அதனால வந்து அதை நோக்கி பயணிங்க. கண்டிப்பா வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான். ஸோ அதனால வந்து முயற்சியை கைவிடாதீங்க. ஸோ தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்துல வந்து நீங்க இறங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அது நிறைய விஷயம் நிறைய முறை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இறங்குங்க. இறங்கிட்டு அப்படி வந்து இறங்கிட்ட அப்புறம் பின்வாங்காதீங்க. முயற்சி என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்மளால முடியிற வரைக்கும் வந்து நம்ம முயற்சி பண்றதே கிடையாது. நம்ம எடுத்த காரியத்த வந்து முடிக்கணும். அது முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உண்மையான முயற்சி. ஸோ அதனால எப்பயுமே வந்து முயற்சின்றது நம்மளுடைய மூச்சு காத்து மாரி இருக்கணும். ஸோ விடாம முயற்சி பண்ணிட்டே இருங்க. வெற்றி பெற வரைக்கும் விடாதீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினை ஆகாம உங்களுக்கு இந்த ஏஜென்சியோடைய கான்டாக்ட் வேணும் அப்படின்னாக்க, தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே தெரிற இமெயில் ஐடிக்கு வந்து நமக்கு மெயில் போடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய பேரு, நீங்க நீங்க என்ன மாதிரியான வேலைக்கு ட்ரை பண்றீங்க, நீங்க யார் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நான் வந்து ஜென்யூனா நான் ஆர்டா இருந்தாக்க கண்டிப்பா வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ நம்மள வந்து பிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கு அக்ரி அதுக்கு ஓகே அப்படின்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இருந்தாக்க நான் வந்து ஓகே நான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். பட் ஆனால் வந்து நீங்க வந்து இமெயில் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அப்படின்னாக்க இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களை எதுவும் பிளைம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாக்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க டீல் பண்ணீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் தயார். ஸோ இது
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெய்ட் கன்சல்டேஷன் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணி நீங்க வந்து ஓகே ஐ அக்ரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெய்டு கன்சல்டேஷன் அக்ரி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேரக்டா நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து பேசி என்ன மாதிரியான அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு டேரக்டா வந்து வீடியோல அதாவது வாட்ஸ்அப் கால்லயோ அல்லது வீடியோ கால்லயோ வந்து நான் உங்ககிட்ட டேரக்டா 1 to 1 பேசுறேன். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் தொழில் தொடங்குறோம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல ஒரு விஷயத்த ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னாக்க எப்பயுமே வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து கேட்காதீங்க, நெகட்டிவ் பீப்புளை வந்து சுத்தி நம்ம வச்சுக்காதீங்க, நெகட்டிவ் எனர்ஜி வந்து வச்சுக்காதீங்க. எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான மூட், அந்த பாசிட்டிவான ஒரு பீப்புள், அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் இதெல்லாமே நீ கேட்காதீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னாக்க நிறைய எனர்ஜியோட பாசிட்டிவோட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாருங்க, கேளுங்க. ஸோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் இந்த உலகமே வந்து ஒரு எனர்ஜியான ஒரு நிறைஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால பாசிட்டிவான எனர்ஜி அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெற்றிக்கு. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. போலண்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ கரண்டா வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களுக்கு ஷேர் பண்றேங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட் வந்து தெரியுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்தது நம்ம என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி யூரோப். See you.